பச்சை கற்பூரம் என்பது லட்சுமி நாராயணுக்கு உகந்தது. நம்ம பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யும் போது இந்த பச்சை கற்பூரத்தை உபயோகப்படுத்துவார்கள். லக்ஷ்மி தேவிக்கும் உகந்தது இந்த பச்சை கற்பூரம். அதனால உங்க பணம் வைக்கிற ஹேண்ட்பேக்ல இருக்கட்டும், இல்லது ஹேண்ட் பர்ஸா இருக்கட்டும், பீரோவா இருக்கட்டும், நீங்க பணம் வைக்கும் இடத்தில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைங்க. பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் இந்த பச்சை கற்பூரம் ஒன்று வைக்கலாம். அதே மாதிரி நம்ம தீர்த்தம் வைப்போம் இல்லையா, அந்த தீர்த்தத்துல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை பொடி செய்து 2 துளசி போட்டு வைப்பது மிகவும் நல்லது. இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வீடு துடைக்கவோ இல்லை ஆர்த்தி எடுக்கவோ கூடாது. பூஜை அறை எப்படியோ அதே போல் நம் வீட்டு சமையல் அறையை வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை அறையில் சுவாமிக்கு வைத்த பூக்களை சேர்த்து வைத்து நீங்கள் மொத்தமாக தூக்கி போடுவீர்கள் என்றால் அதை நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க எடுத்து போடக்கூடாது. அதே மாதிரி நம் வெள்ளிக்கிழமையில திருஷ்டி சுத்தக்கூடாது. உப்பு ஜாடியாக இருந்தாலும் சரி, ஊறுகாய் ஜாடியாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டாம். மற்ற நாட்கள்ல நம்ம சுத்தம் செய்து கொள்ளலாம். அகல் விளக்கு தீபம் ஏற்றுபவராக இருந்தால் அகல் விளக்கு கருத்து விட்டால் அதை வெள்ளிக்கிழமை அன்று மாற்ற வேண்டாம். மிச்ச நாட்கள்ல மாற்றிக்கொள்ளுங்கள். பழைய விளக்கு மாற்றை நீங்கள் தூர போடும் போது வெள்ளிக்கிழமை என்று தூர போட வேண்டாம். மற்ற நாட்கள் நீங்கள் தூர போட்டுக்கலாம். இந்த விஷயங்கள் நீங்கள் கடைபிடித்து வந்தால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நிச்சயமாக வாசம் செய்வார். நம் வீடு சுபிட்சமாக இருக்கும். உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்கிட்டு போங்க. என்ன பொருட்கள்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெல்லம். இந்த வெல்லம் நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க பிரசாதம் செய்யும் போது இந்த வெல்லத்தை ஆட் பண்ணி பிரசாதம் செஞ்சு அங்க வர்ற பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. 2வது மஞ்சள், 3வது குங்குமம். கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பூ வந்து உங்களோட குலதெய்வம் என்னதுன்னு அவங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் பூ வாங்கிட்டு போங்க. இப்போ என்னுடைய குலதெய்வம் வந்து வெங்கடேஸ்வர பெருமாள். அவருக்கு வந்து நாங்கள் வந்து துளசி பூ, அதாவது கதம்பம் அந்த மாதிரி வாங்கி கொடுப்போங்க. விநாயகர்னா அருகம்புல், முருகர்னா செவ்வரளி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு என்ன பூக்கள் கொடுப்பாங்களோ அந்த பூக்கள் நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் இங்கே வரணும். நம்ம குலம் செழிக்க குலதெய்வம் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும். கடலில் இருந்து எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மகாலட்சுமிக்கு சொந்தமானதுதான். ஏனென்றால் பார்க்கடலுக்கு கடைந்த பொழுது பிறந்தவர் தான் மகாலட்சுமி தாயார். அதனால கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட சிற்பியிலிருந்து அலங்காரத்திற்காக செய்யப்படும் பொருட்களை தோரணமாக நிலைவாசற்படியில் மாட்டி வைப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும். சிற்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது இயற்கையாகவே ஒரு விதமான சத்தம் எழும். இந்த சத்தம் உங்கள் வீட்டு நிலைவாசற்படியில் ஒலித்துக்கொண்டே இருந்தால் உங்களுடைய வீடு லட்சுமி கடாட்சத்துடன் இருக்கும். மகாலட்சுமி தாயார் விரும்பி உங்கள் வீட்டிற்குள் நுழைவார் என்பது நிதர்சனமான உண்மை. மஞ்சள் நம்ம அப்ளை பண்ணும்போது சுவாமிக்கு அதோட தண்ணீருக்கு பதிலாக பன்னீர் கலந்து மஞ்சள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சுவாமி படங்கள் துடைக்கும் போது வெறுமனே துடைக்காம கொஞ்சம் பன்னீர் சேர்த்து துடைச்சிக்கலாம். வீட்டில் எந்நேரம் ஒரே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் சண்டை, திருமணம் ஆகவில்லை என்று பெற்றோர்களின் கவலை, திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற கவலை, அனைத்து கவலை நீங்குவதற்கு துர்க்கை அம்மன் வழிபாடை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் 3 to 4:30 அந்த நேரத்துல போய் துர்க்கை அம்மன் வழிபாடை செய்யுங்க. திருமணம் ஆகாதவர்கள், திருமண தடை ஏற்பவர்கள் இன்று என்ன செய்ய வேண்டும்னா, ஒரு மஞ்சள் கயிறுல விரலி மஞ்சளை கட்டி அது மாங்கல்யமாக சென்று துர்க்கை அம்மனுக்கு போய் சாற்றி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அரளி மலர் சாற்றி வழிபட வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை, குழந்தைகள் இல்லை என்று கவலையோடு இருப்பவர்கள் வெறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அரளி மலர் சாற்றி துர்க்கை அம்மனை வழிபடலாம். அதோடு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். கௌரி மந்திரம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இது யார் வேணா சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்களும் சொல்லலாம், திருமணம் ஆனவங்களும் சொல்லலாம். நம்ம வீட்டு பூஜை அறை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டு சமையலறைக்கும் கொடுக்கணும். சமையலறை என்பது அன்னபூர்ணி குடியிருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அன்னபூர்ணி குடியிருக்கும் இடத்தை நம்ம நீட்டாக சுத்தபத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி டெய்லி வந்து தொடச்சிட்டு கோலம் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து அடுப்பை வந்து தொடச்சி மட்டும் வைப்பாங்க, டெய்லி கோலம் போடுவாங்களான்னு தெரியல.
ஆனால் டெய்லி கோலம் போட்டால் நல்லது. ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாங்கன்னா டெய்லி பண்ண முடியாது. அவங்க செவ்வாய் வெள்ளி நல்ல நாட்கள், அந்த நாட்கள்லையாவது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுப்பை நல்லா சுத்தபத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு, அடுப்பு வைக்கிற சுவருக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு, அடுப்புக்கு அடியில் இந்த மாதிரி கோலம் போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு எப்படி லட்சுமி கடாட்சம் வேணும், பூஜை அறைக்கு தெய்வ கடாட்சம் வேணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி சமையல் அறைக்கும் வேண்டும். சாமி கும்பிடும்போது, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் சரி, வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போதும் சரி, கண்ணை திறந்துட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும். நம்மளுடைய கோரிக்கைகள், நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ணை திறந்துட்டு சாமிக்கு நேருக்கு நேராக நின்று தான் நம்ம கண்ணை திறந்து தான் சாமியை கும்பிடணும். கண்ணை மூடி சாமி கும்பிடக்கூடாது. அதே மாதிரி கோயிலில் கொடுப்பாங்களே குங்குமமோ விபூதியோ, அதை நம்ம அங்கே சாமி கும்பிட்டு அங்கேயே பூசிட்டு நம்ம எங்கேயாவது ஓரத்தில் வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப தவறு. அதை நீங்கள் கொண்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே டெய்லி நீங்கள் பூசிக்கலாம். சாமி நமக்கு கொடுக்குற பிரசாதத்தை நாம் அப்படியே சாமிக்கு ரிட்டன் கொடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த தவறுகளை பண்ணாதீங்க. நம்ம வீடு எப்பயுமே தெய்வ கடாட்சம், லட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் தான். முதல்ல வாரத்தில் 2 முறை கம்பல்சரி சாம்பிராணி புகை போட வேண்டும். புகையை போய் காமிங்க. நம்ம வீட்டில் இருக்கிற துர்சக்தி, கண் திருஷ்டி இருந்தாலும் அது விலகிடும். வீடு ஃபுல்லாக மங்களகரமாக இருக்கும் அன்றைய நாள். ஓகேவா? ரெண்டாவது நம்ம மஞ்சள் குங்குமம் சுவாமிக்கு பூசும்போது அந்த மஞ்சளில் கொஞ்சமாக பன்னீர், கொஞ்சமாக ஜவ்வாது இரண்டையுமே கலந்து சுவாமி படத்திற்கு பூசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த மஞ்சளை உங்கள் நிலைவாசல்லையும் அந்த மாதிரி நீங்கள் பூசலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீடு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ரொம்ப மங்களகரமாக, லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாது. கோவிலுக்கு சென்று வந்த பிறகு செய்யக்கூடாதவைகளில் முக்கியமான ஒன்று கை, கால், முகம் அலம்புவது கூடாது. கோவில் சென்று வந்த பிறகு நாம் நேராக பூஜை அறையில் சென்று சிறிது நேரம் அமர்ந்து விட்ட பிறகுதான் கை, கால் அலம்ப வேண்டும். அதே போல் ஆலயத்திற்கு சென்று நேராக நம் வீட்டிற்கு தான் திரும்பி வர வேண்டும். வழியில் தெரிந்தவர், உறவினர் என யார் வீட்டிற்கும் செல்லக்கூடாது. தொலைதூர கோவிலுக்கு செல்லும் பொழுது வழியில் உணவருந்த நேர்ந்தால் அது கணக்கில் வராது. விருந்தாளியாக மட்டும் நாம் யார் வீட்டுக்கும் செல்லக்கூடாது. அதே போல் ஆலயத்தில் கொடுக்கும் விபூதி குங்குமம் பிரசாதத்தை நாம் கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது. அந்த பேப்பரில் இருக்கும் விபூதி குங்குமத்தை ஒரு டப்பாவில் மாற்றி பூஜை அறையில் வைக்கலாம். கோவிலுக்கு சென்று வந்த பிறகு நேரா பூஜை அறையில் சிறிது நேரம் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் இறை சக்தி நம்முடன் தங்குவது, நம் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும். நீங்களும் இதை பின்பற்றி கோவிலுக்கு செல்வது ரொம்ப நல்லது. நன்றி. வீடு துடைக்கும் போது இந்த பொருட்கள் போட்டு வீடு துடைத்தால் வீடு சுபிட்சமாகும். பன்னீர் கலந்து வீடு துடைத்தால் கல்வி வளம் சிறக்கும். கோமியம் கலந்து தண்ணீரால் வீடு துடைக்க ஐஸ்வர்யம் பெருகும். உப்பு கலந்த நீரால் வீட்டை துடைக்க எதிர்மறை ஆற்றல் பெருகும். மஞ்சள் கலந்த நீரால் வீட்டை துடைக்க நோய் அண்டாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் துணிகளை துவைக்க கூடாது. இரவு நேரத்துல குப்பைகளை வெளியே கொட்டக்கூடாது. துடைப்பம் கையில் வைத்துக்கொண்டு யாரிடமும் பேசக்கூடாது. வீட்டை விட்டு யாரேனும் வெளியே சென்றால் வீட்டை உடனடியாக பெருக்கவோ அல்லது துடைக்கவோ கூடாது. துடைப்பத்தை எப்பொழுதும் படுக்க வைக்க கூடாது, நேராகத்தான் வைக்க வேண்டும். நாம் போகும் வழியில் துடைப்பம் கீழே இருந்தால் தாண்டி செல்லக்கூடாது. துடைப்பத்தை எப்பொழுதும் நம் உயரத்தை விட அதிகமான உயரத்தில் ஆணி அடித்து வைக்க கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.